உங்களை திரும்பியும் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு அழைத்து செல்ல இன்னொரு செய்தி மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுவார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். ஆமென். இப்போ சொன்னாங்க சிலுவை நிழல்னு சொன்னாங்க. நான் கிறிஸ்துவோட சிந்தை இருக்கணும் நமக்கு அப்படின்றதுல நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிலிப்பியர் 2:5 எல்லாரும் நினைப்போம், நமக்கு கெட்ட சிந்தனை வரக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்கட்டும்பா, பிலிப்பியர் 2:5 நம்ம நினைப்போம். ஆனால் அந்த வசனம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பிலிப்பியர் 2:5 6 பாருங்க. என்ன சிந்தை உங்களுக்கு இருக்கணுமா? கிறிஸ்துக்கிட்ட என்ன சிந்தனை இருந்துச்சா? அவர் தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கிறிஸ்துவின் சிந்தை என்னது? அவர் தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமா சிந்தை இருந்துச்சு? நானும் பிதாவும் ஒன்று அப்படின்ற சிந்தையே அவருக்கு இல்லையா. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அங்கன்னா என்ன? பரலோகத்துலேயும் இல்லை, பூமிக்கு மனுஷனாக வந்தப்பையும் நானும் பிதாவும் ஒன்று அப்படின்ற சிந்தையே அவருக்கு இல்லை. தேவனுக்கு சமமாக இருந்தாராம். எபிரேயர் 1:3 சொல்லுது, அவர் பிதாவின் தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். த எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹிஸ் பீயிங். பிதாவோட தன்மையின் சொரூபம். ஏசப்பாவை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. அப்படி தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனும் தன்னை வேண்டுவதற்கு மிஞ்சி தன்னை எண்ணக்கூடாது அப்படின்னு. கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா, கிறிஸ்துவ நமக்குள்ள உருவாகணும். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறது தான் கிறிஸ்துவின் சிந்தையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஒருவன் தன்னை எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும் வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ நம்மளை ஒரு பொருட்டுன்னு எண்ணினாவே, நான் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டாவே தேவ பக்தி வீணாக இருக்குமா. அதனால தான் கிறிஸ்து என்ன பண்ணார்? ஏசப்பா பிதாவுக்கு சமமாக இருப்பதை அது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை ஜீரோவாக ஆக்கிட்டார். மனுஷனாக வந்தார். பாருங்களேன், அவர் பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்தார். நேற்று பார்த்தோம். பிதாவுக்கு சமமாக இருக்கார். சரியா? பிதாவாகிய தேவனே ஏசப்பாவை எப்படி கூப்பிட்டாருன்னு பாருங்க. எபிரேயர் 1:9 9. அதுக்கு முன்னாடி குமாரனை நோக்கி பிதா சொல்றாரு, தேவனே. பிதா சொல்றாரு. பிதா யாரு? தேவன். அவர் சொல்றாரு, குமாரனாக யார் இருக்காரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். அவரை பார்த்து சொல்றாரு, தேவனே அப்படின்னு சொல்றாரு. லார்ட் தன்னோட சன்னை பார்த்து லார்ட் அப்படின்றார். நீங்க தேவன் அப்படின்றார். ஆமென். அப்படி பிதாவுக்கு சமமா இருக்கிறத ஏசப்பா என்ன பண்ணலையா? அது ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். ஆமென். இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு இருக்கணும்னு இந்த சிலுவை தியான நாட்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறார். ஆமென். ஓகே. மனுஷ சரீரத்தில் வந்ததே என்னது? ஒரு தாழ்மையான சிந்தை. கிறிஸ்துவோட சிந்தையை பாருங்கள், தாழ்மையான சிந்தை. இந்த உலகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினாரு. உடனே பிதாவோட திட்டம் என்ன தெரியுமா? இப்போ நமக்கெல்லாம் ஒரு நம்ம ஒரு இப்போ பிதா நம்ம தான் வச்சுக்கோங்களேன். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு குழந்தைன்னா நம்ம என்ன செய்வோம்? பூமியில் போய் பறக்கும் போது நல்ல அருமையான ஒரு இடம், கஷ்டமே இல்லாத நல்ல வசதியான ஒரு இடத்துல போய் பறக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் பிதா என்ன தெரியுமா பண்ணாரு? ஏசப்பாவை எங்கே தெரியுமா பறக்க வச்சாரு? மரியாள் அந்த கர்ப்ப வேதனை அடைஞ்சி வழியில் போயிட்டே இருக்காங்க. அந்த பிரசவ காலம் வழியிலே நடந்துச்சான். ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது பிரசவம் நடந்துச்சு. குழந்தை பிறந்த பிற்பாடு மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் ஏசப்பாவை கிடத்தினாங்களா. எப்படி ஒரு தாழ்மையான ஒரு சிந்தனை பிதா. நம்ம நினச்சிருப்போம், ஏன் தான் இந்த பெற்றோருக்கு நம்ம பிறந்தோம், நல்ல வசதியாக பிறந்திருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல போய் பிறந்தோம் அப்படின்லாம் சில பிள்ளைங்களாம் நினைப்பாங்க. ஏன் இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தோம் அப்படின்னு. ஆனால்
ஏசப்பாவை இந்த உலகத்துல மனுஷனா அவர் பிறக்க வைக்கிறதுக்கு பிதாவாகிய தேவனோட சிந்தை எப்படி இருந்துச்சு? ஒரு தாழ்மையான சிந்தை. தாழ்ந்த இடத்துல, பெல்லாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாழ்ந்த ஜாதியில, மரியாள் யோசேப்பு யாருன்னே தெரியாத பிரபலமாகாத ஒரு இடத்துல எங்க போனாங்க? மரியாள் கர்ப்பவதியா இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. நம்மளோட பாஷையில சொல்ல போனா பிளாட்ஃபார்ம் வழியில போகும்போது பிரசவித்தாங்க மரியாள். சில பேர் கஷ்டம் சொல்லுவாங்க, என்னோட தாய் வந்து என்னை நடந்தே போய் பெற்றாங்க, அப்போல்லாம் காசே இல்லைங்க, எங்கள் அம்மா என்ன நடந்தே போய் பெற்றாங்க. அப்போ நீங்களாம் யார்? ஏசப்பாவோட திட்டத்தில் இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், இவங்க நீங்களாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓகே, ஆனால் ஏசப்பா எங்கே பிறந்தாரா? அந்த சிந்தையை, பிதாவோட சிந்தையை பாருங்கள். பிதா நினச்சிருந்தா ஏரோது ராஜா வீட்டில் பறக்க வச்சிருக்கலாம். ஆனால் வழியிலே பிரசவம் அவங்களுக்கு நேரிட்டுச்சான். அப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே நேராக போய் முன்னணியில் போய் மாட்டு தொழுவம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நல்லா சென்ட் வாசமாக இருக்கும். மாடு ஆடு அந்த தொழுவத்தில் முன்னணியில் ஏசப்பாவை கிடத்துறாங்க. ஃபஸ்ட்டு செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? சாஸ்திரிகளுக்கு இல்லை, மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி கிறிஸ்துவ வந்து எப்படி பிறந்தாரு? அவ்வளோ ஒரு தாழ்மையான இடத்துல. இப்படி தான் பிதாவோட சிந்தை இருந்துச்சு. கிறிஸ்துவை இப்படி தான் பிறக்க வைக்கணும். அதை உடனே ஏசப்பா என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு அதே போல மரியாளின் கர்ப்பத்தில் என்ன வந்து அழகாக பிறந்தார். ஆமேன். நம்ம ஒரு ஸ்கூலில் போய் படிக்க வைக்கணும்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட மாட்டோம். ஏன்? அங்கே இருக்க சார் டீச்சர்லாம் ஒழுங்காகவே நடத்த மாட்டாங்க, நீட்டாக இருக்காதுங்க, ஸ்கூல் நீட்டாக இருக்காது, பாத்ரூம் நீட்டாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு தமிழ் மீடியத்தில் போட மாட்டோம், என்ன ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் நல்லா போடுவோம், புள்ள கொஞ்சம் ஒழுக்கமாக வரும் அப்படின்னு நினச்சி நம்ம நினைப்போம். ஆனால் பிதாவோட சிந்தை எப்படி இருந்திருக்கு கிறிஸ்துவை பற்றி? அதை தான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பிதாவுக்கு சமமாக இருக்கிறாரு, ஆனால் தான் போய் இப்படி கீழே போய் டவுன் டு எர்த்ன்னு சொல்லுவோம், கீழே இறங்கி போய் தான் பறக்கிறதுக்கு அவர் வெக்கமே படலையாம் ஏசப்பா. அந்த மாதிரி கிறிஸ்துவின் தாழ்மையான சிந்தை என்ன பண்ணணும்? நமக்கும் இருக்கணும். தன்னை ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கல. நம்ம ஏசப்பா விட பெரிய ஆளுங்களா? கிடையாது. அவரே தன்னை ஒரு பொருட்டா நினைக்கலையாம். ஒருவன் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணுன்னு சொன்னேன் நான். ஆமேன். அப்ப இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு இருக்கணுமா? ஆமேன். ஓகே. அடுத்தது ஏசப்பா வளர்ந்து வராங்க. 12 வயசாயிருச்சு. 12 வயசானாலும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 46, 47 எழுதிட்டு என்னை பார்த்துக்கோங்க. லூக்கா 2, 46, 47 பாருங்களேன். ஏசப்பா எங்க பிறந்தான்னு சொன்னேன்? மாட்டு தொழுவத்தில் மரியாள் வயிற்றுல. ஓகே. அவர் நினைச்சிருந்தா பிரதான ஆசாரியன் வீட்டில் பிறந்திருக்கலாம், பரிசேயர் சதுசேயர் வீட்டில் பிறந்திருக்கலாம், ஏரோது ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் பிறக்காம தாழ்மையான ஒரு ஸ்தானத்தை பிதா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு ஏசப்பா ஒத்துக்கிட்டார். ஆமேன். அப்போ பிதாவுக்கு சமமாக ஈக்குவலாக இருக்காரு. இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. கொள்ளையாடின பொருள்னா என்ன? ஒரு பொருளை பெருசாக கொள்ளையாடிட்டு வந்துட்டான்னு என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோமாமா, மறைச்சு வைப்போமா? அப்படி மறைச்சு கூட வைக்காம தன்னையே இந்த உலகத்துக்கு ஜீவ பலியாக கொடுத்தார். ஆமேன். அப்படிப்பட்டவர் தாழ்மையான சிந்தை உள்ளவரா இந்த உலகத்தில் பிறந்தார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஏசப்பாவோட சிந்தை எப்படி இருக்கு பாருங்களேன். அவர் கரெக்டாக 12 வயசு ஆனோன்னு லூக்கா 2, 46, 47 அங்கே எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க தேவ ஆலயத்தில். அவர்கள் போதகர் நடுவே உட்கார்ந்து பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் சொல்வதை கேட்கவும் இருந்தாராம், வினாவும் இருந்தார். இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்து என்ன செய்கிறாராம்? அவர் வந்து அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே போதகர் நடுவில் உட்கார்ந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறார். சொல்வதை கேட்கக்கூடிய மனசு எல்லாருக்கும் இருக்குமா? அடுத்த ஏசப்பாவோட தாழ்மையான சிந்தையை சொல்கிறேன், அவருடைய சிந்தையை. இப்போ மேனேஜர் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, பியூன் இருக்காங்க. நம்ம எந்த வேலையை தேர்ந்தெடுப்போம்? மேனேஜர். ஏன்? மேனேஜர்ன்ற பொறுப்பு அதுக்காக மட்டும் இல்லை, நான் சொன்னால் அவங்க கேட்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 வயசுல பிதாவோட குமாரன்ல அவருக்கு எல்லாமே தெரியும். போதகர் நடுவில் உட்கார்ந்தாலும் அவர் என்ன பண்றாராம்? அவங்க சொல்றதை கேட்கிறார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் எழுப்புறார், அப்புறமும் வினாவை தொடங்கினார். ஆமேன். கணவன் என்ன நினைப்பாங்க? நான் சொல்றத மனைவி கேட்கணும். மனைவி என்ன நினைப்பாங்க? மனைவியோட கம்ப்ளைண்ட் என்ன? எங்க வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்கவே மாட்டார். பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? பெற்றோர்கள், என் பிள்ளை என் பேச்சை கேட்கணும், அவன் எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரனா உட்காரணும், நல்லா படினா படிக்கணும், 100க்கு 100 வாங்கினா 100க்கு 100. எல்லாருமே 100க்கு 100 வாங்கினா அப்போ யார் 98, 99 வாங்குறது?
அப்ப ஆனா பாருங்களேன், இந்த அப்புறம் எல்லாருமே என்ன தெரியுமா மைண்டு, நான் சொன்னா கேட்கணும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசுல அங்க பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவரை விட எல்லாம் இவரு தான் பெரிய ஞானி. ஆனா என்ன பண்றாரு தெரியுமா, அவர்கள் சொல்வதை கேட்கவும் அந்த தாழ்ந்த சிந்தை அவருக்குள்ள இருந்துச்சுங்க. அதே போல நம்மளும் ஒருத்தவங்க சொல்றத கேட்கணும். நம்ம ஒருத்தரை பகைக்கிறோம் அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் தெரியுமா, பின்னாடி நான் சொல்றதை அவங்க கேட்கல, அதனால பகைச்சிருப்போம். சில பேர் சுத்த மனசியாச்சோட நான் சொன்னேங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல அப்படின்னு வருத்தப்படுவோம். நான் அதை சொல்ல, ஆனா நான் சொன்னதை கேட்கணுன்ற அதிகாரம் படைச்சு நம்ம சொல்றோம்ல, தனக்குள்ள ஒரு பெருமையான எண்ணத்தோட சொல்றோம்ல, அந்த எண்ணம் ஏசப்பா கிட்ட இல்லவே இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் இவர் கேட்டாராம். போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் சொல்றதெல்லாம் இவர் ஃபர்ஸ்ட் கேட்கிறார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, அநேக கேள்விகளை கேட்கிறார். இப்படி தாழ்ந்த சிந்தை யாருக்குள்ள இருந்துச்சு, கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. ஆமென். அப்ப பெருமையின் அடிப்படையில கிறிஸ்துவோட சிந்தை இல்ல, தாழ்ந்த சிந்தை. ஒருத்தர் சொல்றா, அவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய சிந்தை இருந்துச்சு. ஆமென். அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் யாரு தெரியுமா, இதான்ப்பா நான் தான்ப்பா கடவுள், ஒரே பேரான குமாரன், பிதாவோட ஒரே பேரான குமாரன் நான் அப்படின்னு சொல்லல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீன்னு அவங்ககிட்ட கேட்கிறார். ஆமே. சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன், சிலர் எலியான்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர்ன்றாங்க. உன்னை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப தான் கிறிஸ்துவோட தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்றத கூட என்ன பண்ணிக்கல, அங்க சொல்லிக்கவே இல்லை. ஆனா நம்மளோட படிப்போ இல்ல நம்ம பட்டங்களோ, நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு சொல்லுவோம். எப்படி தெரியுமா கேட்போம், நீங்க எங்கெங்க வேலை பார்க்குறீங்க, நான் இது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நான் இப்படி படிச்சிருக்கேன். அவங்க கேட்காமே. ஆனா கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்திருக்காரு, இவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரனா இருந்தும் நீங்க என்னப்பா என்னை குறித்து சொல்றீங்க அப்படின்ற அந்த கிறிஸ்து இயேசுல இந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஓகே. இப்ப 4 பஸ்கா இன்னைக்கு பத்தி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பஸ்காவை ஆசரித்தார் அப்படின்னா, மொத்தம் 4 பஸ்காவை ஆசரிச்சார். நமக்கு டக்குன்னு 3 தான் பிடிக்கும், ஏன்னா 3ன்றுவோம். ஆனா 4 பஸ்காவை அவர் ஆசரிக்கிறாரு. பாருங்க, எப்ப ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, 30 வயசுல ஞானஸ்நானம் எடுக்கிறார். 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்து, கையிலுங்க, இந்த 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு 33 வருஷம் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. சிலுவையில அவரை ஏத்துனாங்க, அவர் மரிச்சு போயிட்டார். திரும்பி 3ஆம் நாளிலிருந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இந்த 3.5 வருஷம் தான் வாழ்றாரு. இந்த 3.5 வருஷத்துக்குள்ள அவர் செஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த 30 வயசுல ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுக்கிறார்ல, ஞானஸ்நானம் எடுத்து ஃபர்ஸ்ட் 6 மாசம், சரிங்களா? அப்பனா 30லேருந்து 30 வரைக்கும் 6 months, ஃபர்ஸ்ட் 6 மாசம். அப்போ ஒரு பஸ்கா பண்டிகை ஒன்று வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க 4 பேருமே பஸ்காவை கடைசியா எழுதுவாங்க. பஸ்கா பண்டிகை அப்படின்னோடனே நம்ம நேத்து பார்த்தோம்ல பிரசங்கத்துல, இதுதான் பஸ்கா பண்டிகை. இது கடைசியா ஏசப்பாவை அடிக்கிற நேரத்துல நடந்துச்சு. இந்த பஸ்கா முடிஞ்சோட ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பஸ்காவை கத்தரையாக இயேசு கிறிஸ்துவை ஆசரிச்சாரு. கடைசியா ஒரு பஸ்காவை ஆசரிச்ச பிற்பாடுதான் அவர் சிலுவை மரணத்துக்கு போய் தான் பஸ்காவாக பலியிடப்பட்டார். ஆமென். ஓகே. இப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் அவ்வளோக்கா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லல. ஆனா யோவான் அழகா அந்த பஸ்காவை பத்தி சொல்றார். ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்கா நடக்குது. அது எந்த வயசுல, அந்த வயசை மட்டும் எழுதிக்கோங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யோவான். அப்ப ஏசப்பாக்கு 30 அரை வயசு. 30 அரைனா என்ன, 30 வயசும் 6 மாசமும். 30 வயசுல ஒரு பஸ்கா. 2:13 யோவான். இருங்க வரேன். அடுத்தது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோவான். அப்ப ஏசப்பாக்கு 31 வயசு. இப்ப நீங்க எப்படி எழுதணும், 30 வயசு முதல் பஸ்கா, 30 வயசு யோவான் 2:13, 31 வயசு இரண்டாவது பஸ்கா யோவான் 5:1, மூன்றாவது பஸ்கா 32 வயசு யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 33 வயசு யோவான் 11:55 4வது பஸ்கா. ஆமென். இந்த 4 பஸ்காவையும் ஏசப்பா என்ன பண்ணாரு, ஆசரிச்சார். அதுக்கப்புறம் தான் பஸ்காவாக பலியிடப்பட்டார். ஓகே. இப்ப முதல் பஸ்காவை எங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யோவான் படிங்க.
ஆ ம் ம் ஆ ம் ஓகே. என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீட்டை மாத்தாதீங்க. இதுதான் முதல் பஸ்கா ஏசப்பா வந்து ஆசரிச்சது. நான் சொன்னேன் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதுலலாம் சரியா குறிப்பிடப்படலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் என்ன செய்கிறாரு, இந்த 4 பஸ்காவையும் சொல்றார். ஆமென். இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அறையலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதல் பஸ்கா அவர் செலிப்ரேட் பண்றாரு. பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆண் மக்களும் அவர் இருந்தாரு. எங்க நீங்க இருந்தாலும் நேரா எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேம்னா யூதயா தேசத்துல எருசலேம்ல தான் பிரதான ஆசாரிகள் இருக்காங்க, தேவாலயம் இருக்கு. எல்லா ஆண்களும் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் இந்த பண்டிகை ஆசரிக்க இங்க வருவாங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரார். ஆமென். அப்ப இவருக்கு வயசு எத்தனை, 30 அரை, முதல் பஸ்கா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த 6 மாசத்துல ஏதாச்சும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா, இந்த 30 வயசு ஞானஸ்நானம் எடுத்தோன்னே, அப்பா ஞானஸ்நானம் எடுத்தாச்சியா, சோதனைக்குள்ள போயிட்டு வந்துட்டோம், பிசாசை ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், டக்குன்னு ஒரு ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு அவர் எந்த ஊழியத்தையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்லுங்க, யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு 30 வயசுல, சோதனைக்குள்ள போயிட்டு வந்தாச்சு, சோதனைக்காரனா ஜெயிச்சாச்சு சாத்தானை, உடனே ஊழியத்தை ஆரம்பிக்கலாம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் அது செய்யலப்பா, 3.5 வருஷம் தான் உலகத்தில் இருக்க போகிறோம், டக்குன்னு ஊழியத்தை செஞ்சு எல்லாமே செய்ய வேணாமா, உலகத்துக்காக ஜீவன் கொடுக்க தானே வந்திருக்காரு. ஏன் டக்குன்னு எல்லாத்தையும் ஆரம்பிக்காம இந்த 30 அரை வயசு வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார்? தெரியலையா? ஏன்னா ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் தலைஷன் சங்காராம போகிறாரு, தலை வெட்டப்பட போறாரு, அது ஏசப்பாக்கு தெரியும். அதனால அவர் அங்கே ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. 6 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பிறந்தவர். அதனால 6 மாதம் அமைதியாக இருந்தாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை இதுதான். எனக்கு எடுத்தோடனே எனக்கு ஊழியம் வேண்டும், எடுத்தோடனே நான் நல்லா பயன்படணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சாத்தானை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் டைரக்டாக உடனே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு உடனே நான் பிரசங்கம் பண்ணணும். செய்யலாம், எல்லாருமே ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யலாம். ஆனால் பக்குவப்படாமல் ஒரு ஊழியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம பின்வாங்கிடுவோம், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவோம். அப்போ ஊழியத்துக்கு ஒரு பக்குவப்படணும். அப்போ அந்த 6 மாதம் ஏசப்பா என்னதான் செஞ்சாருன்னா, யோவான் ஸ்நானகன் நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க திரளான ஜனங்க போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே சத்தம் காட்டாம கலிலேயால கப்பர் நகூமில் குட்டி குட்டி ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. ஆமேன். ஆனால் அவரோட இவர் தான் பெரியவர். ஆனால் அவரோட ஊழியம் நிறைவேறணும். யாரோட ஊழியம்? யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் நிறைவேறணும்னு 6 மாதம் அமைதியாக இருந்தார். இதுதான் அவருடைய சிந்தை. ஒரு ஊழியம் நமக்கு கொடுக்கப்படணும்னா நம்ம பக்குவப்படணும். ஏன்னா ஒரு ஊழியம் நம்ம செஞ்சுட்டு வந்த உடனே பிசாசோட போராட்டங்கள்னால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அவமானம், விமர்சனங்கள், இழப்புகள், துரோகமான பேச்சுகள், நம்ம நேராக நம்மளை நல்லா பேசுவாங்க, பின்னாடி நம்மளை பேசுவாங்க. எல்லா விஷயமும் நம்ம தாங்கிறதுக்கு ஒரு அனுபவம் வந்துட்ட பிற்பாடு, அதில் பக்குவப்பட்டுட்ட பிற்பாடு, பிசாசெல்லாம் ஜெயிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பக்குவப்பட்டுட்ட பிற்பாடு நம்ம ஒரு ஊழியத்தை செஞ்சோம்னா நம்ம என்றைக்குமே கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கியே போக மாட்டோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் ஞானஸ்நானம் எடுத்த உடனே எந்த அனுபவமே இல்லாமல் பக்குவமே படாமல் எது வந்தாலும் தாங்கணும் அப்படின்ற அந்த பக்குவமே படாமல் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே போகாமல் நான் உடனே கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேன்னு நம்ம எந்த தூரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கிறிஸ்துவை விட்டே பின்வாங்கி போயிடுவோம், ரட்சிப்பை விட்டே போயிடுவோம். ஏன்னா அவ்வளோ பெரியது, கனமானது இந்த ஊழியம். ஆமேன். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே யோவானியை செஞ்சிட்டு இருக்காருன்னு 6 மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை மீட்பதான், அவரோட ஜீவனை கொடுக்கறதா அவரோட மேட்ரு. ஆனால் அங்கே நின்றுட்டு எந்த ஊழியமே பெருசாக லெவலில் செய்யாமல் சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு அமைதியாக கலிலேயில் இருக்காரு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மத்தேயுல சொல்லுது, யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு அறிந்த பிற்பாடு தான் அவர் தன்னோட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கத்தை ஆரம்பித்தார். ஆமேன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான சிந்தை கிறிஸ்துக்குள்ளே இருக்க பாருங்க. ஆமேன்.
ஃபஸ்ட்டு ஒரு பஸ்கா வருது அந்த 30 வயசுல. அப்போ யோவான் 2:13 படிச்சு காமிச்சேன். என்ன நடந்துச்சு? பிதாவின் வீட்டுக்கு, தேவ ஆலயத்துக்குள்ள வராரு. அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? புறா வித்துக்கிட்டு, ஆடு மாடுகளை வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட எல்லாத்தையும் காசெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் கவிழ்த்து விட்டுட்டு, எல்லா புறா கூண்டெல்லாம் திறந்து விட்டு, எல்லாம் ஓடுங்க ஃப்ரீயா அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டு என்ன பண்ணாரு? என்னுடைய ஒரு பெரிய சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? அப்பதான் ஏசப்பாக்கு கோவமே வந்துச்சு. ஆமீன். அந்த என்ன பண்ணாரு? அந்த சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும், காசுக்காரர்கள் வைக்கிற எல்லா பலகையெல்லாம் கவிழ்த்து விட்டு, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்தது என்ன சொன்னார் பாருங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இதை நான் 3 நாளில் கட்டுவேன். உடனே இந்த ஆலயத்தை கட்டுவதுக்கு 46 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோ தமது சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தில் 30 வயசுல வந்த முதல் பஸ்காவில் அவர் என்ன பண்ணுறாரு? எதை தான் பற்றி தான் பேசுகிறாரு? தான் இந்த உலகத்தில் மறிக்க போகிறோம், ஜீவனை கொடுக்க போகிறோம், இதை பற்றி மட்டும்தான் அவருடைய சிந்தை இருந்துச்சான். மரணத்தை பற்றின சிந்தனை மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாள் ஃபுல்லாக நினைச்சிட்டே வந்தார். வேறு எந்த சிந்தையுமே அவருக்கு இல்லை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஆமேன். ஓகே, அடுத்தது 2வது அதில் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், ஊழியம் செய்வதற்கு அப்பா நம்ம உடனே எடுத்தோடனே ஊழியம் செஞ்சிடக்கூடாதா, உடனே செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆனால் அதற்குள்ள பயிற்சி எடுத்துக்கலாம், அதற்குள்ள எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஊழியத்துக்கு கூட போய் பார்க்கலாம், பிசாசோட தந்திரங்கள்லாம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். ஊழியத்துக்கு போகும்போது எப்படி ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சுட்டு போகணுன்றதை கற்றுக்கலாம். ஊழியத்துக்காக நிறைய பைபிள் காலேஜஸ்லாம் படிக்கலாம். சபையில் நடத்துகிற எல்லா வெள்ளிக்கிழமை நடக்கிற பைபிள் ஸ்டடியில் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி கருகலான சத்தியங்கள்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு ஊழியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது அதில் நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாராம்? யோவான் ஸ்நானகன் தன் ஓட்டத்தை முடிக்கட்டோன்னு 6 மாதம் அமைதியாக வெயிட் பண்ணார். இந்த தாழ்ந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேன். ஓகே, அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் யூதருடைய பஸ்கா வந்துச்சு. ஓகே, இந்த பஸ்காவில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து புறா இருக்கவங்கலாம் எல்லாத்தையும் விரட்டி விட்டாரு. ஓகே, இப்போ நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? முதல் காரியம், கிறிஸ்துக்கு என்ன சிந்தனை இருந்துச்சு? நான் இந்த உலகத்துக்கு வந்ததே மறிக்க போகிறேன், என் ஜீவனை கொடுக்க போகிறேன், இந்த சிந்தை தான் இருந்துச்சு. இதே போல் நம்ம இந்த உலகத்தில் ஞானஸ்நானம் எதுக்காக? கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கோம்? ஞானஸ்நான உடன்படிக்கையில் அவருக்குள்ளே நம்ம மறிச்சிருக்கோமா இல்லையா? திரும்பி நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய சாயலில் உயிர்த்தெழுதின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ உலகத்துக்கு நான் மறிச்சிருக்கேனா? உலகத்தில் ஒவ்வொரு காரியமும் நான் மறிச்சு வாழ்கிறேனா? இல்லை இங்கே ஒரு வேஷம், உலகத்தில் ஒரு வேஷமா, இங்கே ஒரு காலு, உலகத்தில் ஒரு காலு, அப்படி நான் வச்சு வாழ்கிறேனா? இல்லை உலகத்துக்கு எல்லா காரியங்களும் நம்ம மறிச்சிருக்கனா? இந்த சிந்தனையிலே தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு இருக்கணும். ஆமென். ஓகே, 2ஆவதுல எந்த அதிகாரத்தில் சொன்னேன்? 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஏசப்பாக்கு 31 வருஷம் வயசு, 31 வயசு. அப்போ 1 வருஷம் ஆகுது. இதில் வந்து 5ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அந்த பண்டிகை என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அங்கே போகிறார். இப்போ வந்து போன உடனே கொஞ்சம் ஃபேமஸாக ஆகிறார், கொஞ்சம் பிரபலமாக ஆகிறார். இந்த டைமில் என்ன தெரியுமா செய்கிறாரு? நான் வந்து 2வது பஸ்காக வந்திருக்காரு ஆண்டவர். நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ வயசு என்ன? 31. ஓகே, இப்போ ஒரு பஸ்கா பண்டிகைக்கு வராரு. வந்தோன்னே நினைக்கிறாரு, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பஸ்காவை ஆசரிச்சிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம்? 3.5 வருஷம்தான். 33 வயசோட ஏசப்பா சாவ போகிறார், தெரியும், பிதா சொல்லிட்டார். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது. 31 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. அப்படின்றதுக்காக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிதாவோட திட்டத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்கிறாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்யலை, நியாயப்பிரமாணத்தை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. என்னன்னா, ஓய்வு நாளில் எல்லா ஜனங்களையும் சுகமாக்குறார். நீங்கள் எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை சிலுவையில் கொண்டு போய் விட மாட்டீங்க. யூதாஸ் காரியத்தை நம்ம திட்டுறோம். அங்கே இருக்கிற எல்லா யூதர்கள் ஜனங்கள்லாம் நம்ம அவ்வளோ திட்டுறோம். சரி, இவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா பாரு,
கூடயே இருந்துட்டு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டான், கூடயே இருந்து மறுதளிச்சிட்டான். அவர்கள் எல்லாரும் அப்படி மறுதளிக்கல, அப்படிலாம் அவங்க வந்துட்டு ஏசப்பாவை காட்டி கொடுக்கல அப்படின்னா அவர் சிலுவைக்கே போயிருக்க மாட்டாரே. அவரோட இதுவே என்னது, சிலுவை நோக்கி தானே போகணும். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும், அப்பதான் நமக்கு ரட்சிப்பு. அப்ப அதை நோக்கி தானே அவர் போகணும். அதை நோக்கி இழுத்து கொண்டு போயிட்டு இருந்த இவங்கெல்லாம் யாரு தான், இந்த யூதாஸ் காரியத்து, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசர்கள், இவங்க எல்லாரும். ஆமீன். இப்ப பார்த்தாரு, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. இவங்க வந்து கானாவூர்ல அற்புதம் செய்கிறாரு, நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டே வராரு ஏசப்பா. ஜனங்க எல்லாரும் இவர் கூட்டமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சேர ஆரம்பித்தோடனே இப்போ நினைக்கிறாரு, இப்போ 2வது பஸ்காக்கு நம்ம வந்திருக்கோம். நேற்று தானே பஸ்கா கொண்டாடணும், 2வது பஸ்கா வழிக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இந்த ஜனங்க யாருக்குமே நம்மளை பிடிக்காத மாதிரி நம்ம நடக்கணும். அப்போ பிடிக்காத மாதிரி நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இவங்க பிரதான ஆசிரியர்கள் எல்லாருமே என்னத்தை கடைப்பிடிக்கிறாங்க, ஓய்வு நாளில் யாரையுமே சுகமாக்க கூடாது. ஆனால் ஏசப்பா சுகமாக்கின எல்லா நபர்களுமே ஓய்வு நல்லதான். உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நல்ல கூட்டமாக வந்தவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. ஏன், இவர் என்ன நியாயப்பிரமாணத்தை மீறி செய்கிறாரு, அப்போ எல்லாருக்கிட்டையும் பகையை சம்பாதிக்கிறார். ஆமீன். ஓய்வு நாளில் அநேக அற்புதங்களை செய்ய செய்ய இந்த ஆசாரியர்கள், ஓய்வு நாள்களை யார் ஆசாரியர்கள் மட்டும்தான் பலிபீடத்தை வேலை செய்யலாம், மிச்சவங்க எல்லாருக்கும் லீவு. ஓய்வு நாளில் விறக பொறுக்கிறவங்கள கல்லெறிஞ்சு கொண்டாங்களாம். ஆனால் இந்த ஓய்வு நாளில் எல்லா அற்புதங்களையும் ஏசப்பா செய்யும் போது செய்ய செய்ய ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு விரோதமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணும், இவரை வந்து விடக்கூடாது. யூதர்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க, என்ன ஓய்வு நாளில் இவர் வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, நிறையா பேரை ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு, அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறி இவர் நடக்கிறாரு, அப்போ இவரை நம்ம என்ன பண்ணணும், இவரை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக கல்லெறியணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணிடுறாரு, அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் மறிக்க வேண்டியது இல்லை, அதனால அவர் மறைஞ்சு போயிடுறார் அந்த இடத்துல. ஆமீன். அப்போ சில நேரத்தில் நம்ம நினைப்போம், எல்லாரும் ஏசப்பாக்கு நல்ல சாதகமாக வந்தவங்க எல்லா நபர்களும், அற்புதங்களை பார்த்தவங்க எல்லாரும் இப்போ ஓய்வு நாளில் அவர் வந்து அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஓய்வு நாளில் எதையுமே செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் செய்கிறாரேன்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, போஜன பிரியனே, பெயல்செபூலின் தலைவனே அப்படின்னு சொல்லி, பிசாசு பிடித்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, ஒதுக்குறாங்க, விரோதிக்கிறாங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிறவங்க எல்லாருமே அவரை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தனக்கு வரும்பொழுதும் இந்த சிந்தை வருச்சுன்னா, நான் சிலுவையை நோக்கி நான் வந்து ஜீவனை கொடுக்க தான் நான் போயிட்டுருக்கேன், அதனால தான் இந்த பகையெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன். நம்மளும் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு, ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க, குடும்பத்துலேயோ சொந்த பந்தங்களோ எல்லா இடமும். ஆனால் கொஞ்ச நாள் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பகைக்கப்படுவோம், ஒதுக்கப்படுவோம், பழி சொல்கள் வரும். இது எல்லா விஷயமும் எங்கே நோக்கி நம்மளை கொண்டு போகுது, நம்மளை சிலுவையில் அறைய நோக்கி, தேவனுடைய திட்டத்தை நோக்கி தான் நம்மளை கொண்டு போகுதுன்றதை மட்டும், அந்த சிந்தனை தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சு. அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமேன். அப்போ நிறைய பேர், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அனுதினமும் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் அனுதினமும் என்ன பண்ணுறோம், சில விஷயங்களை நினச்சி செத்துட்டு இருப்போம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ அனுதினமும் சாகிற நிலைமையில நம்ம போக போக நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம், சிலுவையை நோக்கி போயிட்டுருக்கோம், தேவனுடைய திட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்னு. இது மட்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிந்தனை இருந்துச்சான். இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்கிறார். ஆமேன். அப்போ ஏசப்பா என்ன தான் மேட்டர் நினச்சிருக்காரு, நான் மறிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், இந்த சிந்தை தான் எனக்கு இருக்கணும். அதுக்காக நான் மற்றவங்களாம் என்னை கெட்டவர்கள்னு சொன்னால் பரவாயில்ல, நியாயப்பிரமாணத்தை மீறி இவன் நடக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, எல்லாரும் நம்மளை கொலை செய்ய நினைச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி, நான் ஜீவனை கொடுக்கறது தான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பஸ்காவை கொண்டாடிட்டு, அப்பயும் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு நான் ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே சிலுவையை நோக்கியே தன்னோட மனசை வச்சு போயிட்டே இருக்கார். ஆமீன். அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்படணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த ஒரு பஸ்கா எங்கே வருது, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போ ஏசப்பாக்கு 32 வயசு. 3வது பஸ்கா யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த யோவான்ல இப்போ சொன்னேன், யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு பஸ்கா பண்டிகை வருதுன்னு சொன்னேன். இந்த 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா
என்ன நடக்குது? 5 அப்ப 2 மீன்களை 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அப்போ அவர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இவரை ராஜாவாக்கிடணும், இவரை ராஜாவாக்கிட்டா நம்ம எல்லாரும் அவர் கீழே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வராங்க. ஆனால் ஆண்டோட சிந்தை எப்படி இருந்துச்சு? யோவான் 6ஆம் அதிகாரம் 33 பாருங்களேன். எல்லாரும் 5 அப்போ 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்து மீதியான கூடிய 12 கூட எடுத்தாங்க. சீஷர்கள் சாப்பிட்டவர்கள் மட்டும், புருஷர்கள் மட்டும் 5000 பேர். இப்போ 25000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்ட பிற்பாடு எல்லாரும் தன்னை ராஜாவாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு? நான் இந்த உலகத்துக்கு ராஜா கிடையாது, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் எதற்காக வந்தேன்? சிலுவையை நோக்கி நான் போய் இந்த ஜனங்களுக்காக மறிக்கணும், இந்த சிந்தை தான் எனக்கு இருக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு டக்குன்னு சொல்கிறாரு, வானத்திலேருந்து இறங்கின உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம் இதுவேன்னு. அந்த நேரத்தும் தான் அந்த உலகத்துக்கு ஜீவனை தான் கொடுக்க வந்தேன் அந்த சிந்தனையோடு தான் அவர் இருந்தார். மறிக்கிற சிந்தையே தான் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துட்டு இருக்கு அவருக்கு. ஆமென். மொத்தம் 4 பஸ்கா ஆசரிச்சிருக்காங்க பாருங்க. சரியா? மறிக்கிற சிந்தை. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எது இருந்துச்சு? இந்த உலகத்தில் நம்ம மறிக்கணும், இந்த சிந்தை தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சு. இதே சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்? சிலுவையில் அறையப்படுறதுக்காக போயிட்டுருக்கோம், தேவனுடைய திட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த திட்டத்தை நோக்கியே தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, திட்டத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கணும். நம்மளை யாராவது பிரபலமாக்கும்படி நம்ம வந்தா, ஏசப்பாவை ராஜாவாக்கும்படி வந்தாங்களா இல்லையா? நம்மளால நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடந்தாலும் நம்மளோட சிந்தை என்ன தான் இருக்கணும்? சிலுவையை நோக்கியே தான் இருக்கணும், கிறிஸ்துவை போல. இவர் நினச்சிருந்தா ராஜாவாக ஆயிருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த ராஜாவாகிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலகத்துக்காக மறிக்க தான் தான் வந்திருக்கேன்றத அந்த நேரமும் என்ன சொல்கிறாரு? வானத்திலிருந்து நான் இறங்கின அப்பம் இதுதான்ப்பா, நான் தான் என்ன பண்ணுறது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என் ஜீவனை கொடுக்குற அப்பம். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவங்கள கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு அந்த மரணத்தை நோக்கி போகிற அந்த சிந்தனை தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சு. இந்த சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். அனுதினமும் நம்ம எதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்? ஆக்சுவலி இந்த உலகத்தில் சாவை நோக்கி தானே போகிறோம். இனிமேல் நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்கோம், பிறந்ததுலேருந்து தான் நம்ம வாழ்கிறோம் கிடையாது, வயசு ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ மரணத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அப்போ தேவனுடைய திட்டம் நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ, பிறந்தோமோ தாயின் வயிற்றில், அந்த திட்டத்தை நோக்கி என்ன பண்ணணும்? நம்மளை நடத்திக்கிட்டே இருக்காரு. அதை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கணும். கிறிஸ்து எப்படி மரணத்தை நோக்கியே போய்கொண்டிருந்தாரோ அந்த தேவனுடைய திட்டத்தை நோக்கியே நம்ம போய்கொண்டு இருக்கணும். ஆமென். கடைசியாக அடுத்தது 4ஆவதா ஒரு பஸ்கா வருது. என்னது? 33 வயசில் யோவான் 11:55. யோவான் 11:55. யூதருடைய பஸ்கா பண்டிகை வருது. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்போ முதல் பஸ்காவிலையும் ஆலயத்தை சுத்திகரிச்சாரு. அப்போ யாருமே அவரை கொலை செய்ய நினைக்கல. 2வது பஸ்கால என்ன நடந்துச்சு? 2வது பஸ்கால என்ன பண்ணோம்? ஓய்வு நாளில் நிறைய அற்புதங்களை செய்து பகையை சம்பாரிச்சுக்கிட்டாரு. அதனால மரணத்தை நோக்கி அவர் போகணுன்னு அதுதான் அவரோட சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. 3வது பஸ்கால 5 அப்ப 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்து அந்த மாதிரி பெரிய அற்புதங்கள்லாம் செய்யவும், தன்னை ராஜாவாக்கும்படி எல்லாரும் வந்தப்ப தான் ராஜாவாகாதபடி என்ன பண்ணாரு? அந்த சிலுவையை நோக்கி அந்த அப்பம் என்னன்றத தான் அந்த ஜீவனை கொடுக்குற அப்போன்றத அந்த மரணத்தை நோக்கியே தான் பேசிக்கிட்டே அந்த சிந்தை தான் அவருக்குள்ள இருந்துச்சு. இப்போ 4ஆவதுலேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த யோவான் 11:55 இப்போ ஒரு பஸ்கா பண்டிகை வருது. இந்த பஸ்கா பண்டிகையில் கடைசியாக ஏசப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? 4வது பஸ்காவில் ஆலயத்தை மீண்டும் சுத்திகரித்தார். அப்போ 2 தடவை என்ன பண்ணார்? ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. அதே போல் ஆலயத்துக்குள்ளே வந்தார். புறா விற்கிறவங்க எல்லாம், ஆடு மாடு எல்லாம் வித்துட்ருக்கானுங்க. தேவனுடைய ஆலயம்னு பயமே இல்லாமல் அங்கே என்ன பண்ணார்? திரும்பியும் என்ன பண்ணார்? சவுக்கை உண்டு பண்ணி அடித்து என்ன பண்ணார்? எல்லாத்தையும் துரத்தி விட்டு, என்னோட பிதாவோட வீட்டை என்ன பண்ணாதீங்க, வியாபார வீட்டாக கள்ளர் கொகையாக மாற்றுறீங்க அப்படின்றாருங்க. கள்ளர் கொகையாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆமே. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? மத்தேயும் மார்க்கும் என்ன செஞ்சுருக்காங்க? கடைசி பஸ்காவை ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிச்சார்னு அங்கே எழுதியிருக்காங்க. ஆனால் யோவான் பார்த்தீங்களா 4 பஸ்காவை குறிப்பிட்டிருக்கார். ஏசப்பா இப்போ 33 வயசு ஆயிடுச்சு. இப்போ 4வது பஸ்காவை கொண்டாடிட்டு தான் நேற்று செலிப்ரேட் பண்ணார்ல, இதை மாதிரி அவர் 4வது பஸ்காவை உண்டு பண்ணிட்டு தான் ஆசரிச்சுட்டு தான் ஏன்னா சிலுவைக்கு மரணத்துக்கு நேராக அவர் போகிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? மார்க் 11:18
மார்க் 11:18 வேதபாரகர் பரிசேயர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க. அப்ப எல்லாரோட கவனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல திரும்பிருச்சு. ஏன்? பிதாவோட திட்டம் நிறைவேறது வந்துருச்சு. ஆண்டவரோட ஆயுசு காலம் பூமியில எவ்வளவுதான் இருந்துச்சு? 33 வயசு தான் இருந்துச்சு. ஆமென். அப்பதான் என்ன செய்யறாரு? யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்துல தான் மரணத்தை குறித்து என்ன பண்றாரு? மரணம் வந்துருச்சு பக்கத்துல அப்படின்னு நினைச்சிட்டு சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அழகா அப்படி ரவுண்டா, நேற்று எப்படி நம்ம உட்காந்து கம்யூனியன் எடுத்தோம், இந்த மாதிரி உட்கார வச்சு என்ன பண்றாரு? தாம் ஸ்டார்டிங்ல எவ்வளவு அன்பு வச்சாரோ முடிவு பரியந்தம் அவர் அவங்க மேல அன்பு வச்சாரு. பாதங்களை கழுவ தொடங்குறாரு. அப்ப பிதாவுக்கு சமமா இருக்கிறதுன்னு சொன்னேன். அந்த சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மை தாமே தாழ்த்தினார்ல, இந்த தாழ்மையான சிந்தை தான் கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். ஆமே. அப்ப எல்லாமே நிறைவேற்றி ஓட்டத்தை முடிக்கிறார். இப்ப வந்ததே 4 விஷயமும் எதுக்காக? 4 பஸ்காவை கொண்டாடும் போது என்னதான் பேசிட்டு இருந்தாரு? நான் மரிக்க போறேன், நான் இந்த உலகத்துக்கு மரிக்க போறேன், இப்படியே பேசிக்கிட்டே வந்தவர் கடைசியில மரண நேரம் வந்த உடனேயே கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அப்ப மத்தேயு 26:37-38 மத்தேயு 26:37-38 தான் மரிக்க வேண்டிய நேரம் வந்த உடனேயே பேதுருவையும் யோவானையும் கூட்டிட்டு போய், நீங்க கொஞ்ச நேரம் இங்க எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் போய் பிதாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போறாரு. சற்று அப்புறம் போய் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன பாருங்க, பிதாவே இந்த பாத்திரம் ஏன் மரணத்துக்கு தானே வந்தாரு, அப்ப இப்ப மட்டும் பயம் வந்துருச்சா ஏசப்பாக்கு? நான் என்ன 4 பஸ்காவிலும் என்ன சொல்லி காமிச்சேன்? தான் மரிக்க போறேன்னா பகையை சம்பாதிச்சாரு. எல்லாரும் அவரை கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்? அற்புதம் செய்யும் போது இல்ல, ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யும் போது. எவ்வளவு ஓய்வு நாள்ல எத்தனை அற்புதம் செஞ்சு விட்டாரு. எல்லாட்டையும் பகையை சம்பாரிச்சு கடைசியில் என்ன பண்ணார்? மரணத்தை நோக்கி போய்கிட்டார் கடைசி வரைக்கும். இப்படி போய்கிட்டு போன பிற்பாடு தான் மரிக்கத்தானே வந்தேன் 4 பஸ்காலையும் சொன்னார்ல, பண்டிகையிலையும். ஆனா இப்ப சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப ஏசப்பா மரணத்துக்கு பயந்துட்டு இப்படி சொன்னாரா? கேள்வி வருமா வராதா? எல்லா இடத்துலயும் நான் மரிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப ஏன் அவருக்கு மரண பத்தி பயம் வந்துருச்சு போல? அப்படிதான் நமக்கு தோணும் இந்த வசனத்தை பார்க்கும் போது. ஆனா ஆண்டவரோட சிந்தை அந்த மாதிரி இல்லைங்க. என்ன தெரியுமா அவர் சிந்தை இருந்துச்சு? பரிசுத்தவான்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏசப்பா என்னத்துக்கு அடையாளமா அதை சொன்னாருன்னா, தான் இந்த உலகத்துல பிதாவுக்காக வாழ்ந்த ஒரு காரியம் செஞ்சுட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை நான் போய் சிலுவையில் அறைய போறேன், அந்த பெரிய பாத்திரத்தை நான் கொடுக்குறீங்களே, இதை நான் கரெக்டா செஞ்சு முடிப்பேனான்னு எனக்கு தெரியாது, அதனால வேணும்னா என்னோட இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செஞ்சிருங்க, ஆகிலும் அதை நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண எனக்கு உருவ தாங்கன்னு கேட்கிறேன். அப்போது அவருடைய ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி அவரை பலப்படுத்தினான். ஆமென். சில விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில தாங்கிட்டோம், சில பெரிய பாதையெல்லாம் வந்துட்டு இருப்போம். இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பாரு, இதை தாண்டணும் நீனு அப்படின்னு. ஆனா அந்த நேரம் நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஏசப்பாவோட இடத்துல இருந்திருந்தா 3 வருஷம் திரும்பி பார்ப்போம். 3.5 வருஷம் திரும்பி பார்த்தோம், நிறைய அற்புதம் செஞ்சிட்டோம், பிதா சொன்னது எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு ஏசப்பா கிட்ட, இருக்கா இல்லையா? பிதா சொன்னது எல்லாத்தையுமே ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு, எதையுமே செய்யாம இல்லை. இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. அவரோட அற்புதங்கள்லாம் எழுதுனா அந்த புத்தகம் கொள்ளாது, உலகமே கொள்ளாதுன்னு யோவான் எழுதுறாரு. இவ்வளோ விஷயம் செஞ்ச ஏசப்பா பிதா கிட்ட சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் அது என்ன தெரியுமா அர்த்தமா இருக்கு? இவ்வளோ நாள் நான் செஞ்ச எல்லாமே உங்க முன்னாடி நான் பெருசா பொருட்டா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பட்ட சிந்தை அவருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி நிறைய பேர் சுகம்லாம் இருப்பாங்க. இவ்வளோ பேர் நிறைய ஊழியத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம், நிறைய அற்புதங்கள் நம்ம ஊழியத்தெல்லாம் நடந்திருக்கோம். ஆனால் நம்ம அதை வெளியில சாட்சி கூட சொல்லியிருக்க மாட்டோம். சாட்சியா வெளியில நம்ம சொல்லுவோம், ஏன் நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்குப்பா அப்படின்னு. நம்மளாம் அப்படிதான் செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட லைஃபை திரும்பி பார்க்கறாரு. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கேன், இந்த செஞ்ச எந்த ஒரு விஷயமே என் மைண்ட்ல ஒரு பொருட்டே இல்லப்பா. இப்ப நீங்க கொடுக்க போறீங்களா ஒரு பெரிய பாத்திரம், அதை நான் செஞ்சு முடிப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என்னோட உங்களோட சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே பிதா என்ன பண்ணிட்டாரு? தூதன் அங்கிருந்து அனுப்பிட்டார், பலப்படுத்தினார். ஆமென்.
பலப்படுத்தினோன்னு கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அரைஞ்சாச்சு, மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச பிற்பாடு இப்பதான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டார்ல, இப்ப யாரு? பிதாக்கு ஈக்குவல்ல இவரு. அந்த ஸ்தானத்தை விட்டு தானே கீழே இறங்கி வந்து தாழ்ந்த ஸ்தானத்துல வந்தாரு. இந்த சிந்தை தானே நமக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, ராஜ்யங்களை ரெடி பண்ணிட்டாரு, எல்லா ஆளுகையும் வந்துருச்சு. ஆனா இப்ப இவர் தான் பிதாவுக்கு சமமா இருக்குன்னு தானே சிந்தனை வரணும். ஆனாலும் அவருக்கு சிந்தனை எப்படி இப்பயும் இருக்கு பரலோகத்துல? இப்பயும் அவர் சிந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. கடைசியா 2 வசனம் சொல்றேன். பிலிப்பியர் 1 கொரிந்தியர் 15:28, 1 கொரிந்தியர் 15:28, எபிரேயர் 5:7-9. ஃபர்ஸ்ட் எபிரேயர் 5:7-9 பார்ப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-9. மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செஞ்சாராம். கெத்செமனே தோட்டத்தில் இதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இப்ப படிச்சோமே, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சாராம், வேண்டுதல் செய்தாரு, விண்ணப்பம் பண்ணார். பயபக்தியா இருந்தாராம். குமாரன் வந்து பயபக்தியா இருந்தாரு. கேட்கப்பட்டு குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமென். இந்த விஷயம்தான் என்ன பண்ணிருக்காரு? அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காரு. இப்ப இதெல்லாம் செஞ்சு நான் சொன்னேன், இந்த தாழ்மையான சிந்தை அவருக்கு என்னது? நான் இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இப்ப நான் செய்ய போறதோ செஞ்சு முடிச்சிருவேனான்னு தெரியலையே அப்படின்ற சிந்தை தான் அவருக்குள்ள இருந்துச்சு, அந்த தாழ்ந்த சிந்தை. இவ்வளவு நாள் செஞ்சு முடிச்சுட்டேன், 3 வருஷம். நம்ம தான் எப்படி ஜெபிப்போம்? 3 வருஷம் ஆண்டவரே செஞ்சு முடிச்சுட்டேன், இப்ப கொஞ்சம் கிருபை கொடுங்க, இந்த ஒரு நைட்டு தான் ஆண்டவரே, திரும்பி நாளை காலையில் என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா டக்குன்னு அங்க வந்துடுவேன். அப்படிதான் நம்ம வேண்டுவோம். கொஞ்சம் கிருபை கொடுங்கப்பா, போதும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. இவ்வளவு நாள் நான் செஞ்சது எல்லாமே என் மைண்ட்லே இல்லப்பா, இனிமேலும் நான் இப்ப நீங்க கொடுக்க இந்த பாத்திரத்தை நான் செஞ்சு முடிச்சிடுவேனான்னு எனக்கு தெரியல. அப்படி தன்னை தாழ்த்தினாராம். அப்படிப்பட்ட சிந்தை உங்களிலும் இருக்கணும்ன்றார். ஆமென். இப்படி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பயபக்தியா வேண்டுதல் செஞ்சு கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் அதிபதியாகிய ஏசப்பாவை பிதா வந்து உபத்திரவத்துல பூர்ணப்படுத்தினாராம். நம்ம ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முள்ளு குத்துனா நம்ம தாங்க மாட்டோம். யாராவது நம்ம பிள்ளைங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா பிதா என்ன பண்ணாரு? குமாரனை சாவடிச்சாரு, நொறுக்க சித்தமானார், அக்கிரமக்கால் ஒருவரா எண்ணப்பட்டார். பிதா வந்து ஏசப்பாவை நொறுக்கி இந்த உலகத்துல சாவடிச்ச பிற்பாடு அந்த ஆத்ம வருத்தத்தின் கண்டு திருப்தி ஆனாராம். ஏன்னா என் குமாரனை சாவடிச்சேன், அதனால என் ஒரே பேரான குமாரனை சாகடிச்சேன், அதனாலதான் இந்த பெரிய ரட்சிப்பு மீட்பு வந்ததுன்னு. இப்படி பிதா தன்னை தாழ்த்துறதுக்கு ஏசப்பா சிந்தையும் பிதாவோட சிந்தையும் எப்படி ஈக்குவலா இருந்திருக்கும் பாருங்க. நீங்க எப்போது என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? பிதாவே உங்க சிந்தையும் கிறிஸ்துவ சிந்தையும் எனக்கு இருக்கணும்ப்பா, அதுக்கு பரிசுத்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. அவர் சிந்தை மட்டும் உங்களுக்கு மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அவரா மாறிடுவீங்க. ஆமென். எந்த அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொற்கள், எவ்வளவு பாதையில நீங்க கஷ்டத்துல கடந்து போனாலும் அது ஒரு பொருட்டா உங்க மைண்ட்ல இருக்காது. எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை உங்க மூலமா கடவுள் செஞ்சாரும் அதை நீங்க பெரிய விஷயமா பேசிக்க பெருமை பாராட்டிக்கவும் மாட்டோம். ஆமென். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்துரும். கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 15:28. ஒரு நிமிஷம். இவ்வளத்தையும் மரணத்தையே ஜெயிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆளுகையை பெற்றுக்கொண்ட ஏசப்பா சொல்றாரு, இப்ப அவருக்கு என்ன சிந்தை இருந்திருக்கணும்? பிதாக்கு ஈக்குவலா வந்துட்டேன்ப்பா, ஏன்னா எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்ல, எல்லாமே ஜெயிச்சாச்சு, அப்ப பிதாக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சிருக்கணும். ஆனா சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:28. இந்த வசனம் எல்லாம் எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 15:28. சகலமும் அவருக்கு கீழ். யாருக்கு சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா படிமா. ஏசப்பாவுக்கு சகலமும் இப்ப கீழ்பட்டிருக்கு. ஏன் எல்லாத்தையும் தாங்கி மரணத்தை ஜெயிச்சு என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எந்திரிச்சிட்டாரு. இப்ப எல்லா ஆளுகையும் இவர்கிட்ட வந்துருச்சு, சகலமும் இவருக்கு கீழ்பட்டிருக்கு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, எனக்கு மேல பிதா இருக்காரு பாரு, அவரே படிமா சகலத்துக்கும் சகலமா இருப்பதற்கு குமாரன் தாமும்
தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்துறவர் யாரு? பிதா. அவருக்கு நான் கீழ்பட்டு இருப்பேன். புரியுதா உங்களுக்கு வசனம்? எல்லாம் சேர்ந்து படிங்க. 1 கொரிந்தியர் 15:28. இப்படி என்னமா பண்ணோம்? சகலமும் அவருக்குன்னா உங்களுக்கு புரியாது. சகலமும் இயேசுவுக்கு, அப்படி படிக்கணும். சகலமும் இயேசுவுக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்தில் சகலமும் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவுக்கு கீழ்பட்டிருப்பார். அப்பா, இவரு தேவனுக்கு சமதான். ஆனாலும் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் இவருக்கு என்ன சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் பிதாவாகிய தேவன் பார்த்தாரு, அப்பா என்னைய என் பையன் எப்படி வெளிப்படுத்துறான் பாரு, என் சிந்தை அவனுக்கு இருக்கு. அதனால என்ன செஞ்சாரு தெரியுமா? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். ஆமென். அப்ப எப்படி ஒரு கீழ்ப்படுதலை பார்த்தீங்களா? இந்த சிந்தை கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். கடைசியா 2 வசனம் சொல்றேன். இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். பிலிப்பியர் 3:15 ஒருத்தர் படிங்க. 1 பேதுரு 4:1 ஒருத்தர் படிங்க. பிலிப்பியர் 3:15, 1 பேதுரு 4:1. இப்ப நீ இந்த விஷயத்துல செய்தியை கேட்டுட்டீங்கல்ல, இதுல எல்லாம் தேறிட்டீங்களா? இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும்னு சொன்னேன்ல. இப்ப தேறின யாவரும் இந்த சிந்தையாகவே இருக்க கடவும். இனிமே இந்த சிந்தையில தான் நீங்க போகணும். ஆமே. எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க எதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்? மரணத்தை நோக்கி தான் போறோம். ஏசப்பா மரணத்தை நோக்கி போனாங்க, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? தேவனுடைய திட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். யூதாஸ் வந்தாலும் சரி, நம்மளை காட்டி கொடுக்குறவங்க வந்தாலும் சரி, நமக்கு துரோகம் பண்றவங்க வந்தாலும் சரி, எல்லாரும் எங்க தான் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? நம்மளை பகைக்கிறவங்களா எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? தேவனுடைய திட்டத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இவங்க மூலமா தான் அந்த திட்டம் நிறைவேறும். ஒரு யூதாஸ் இல்லாம, ஒரு பிரதான ஆசிரியர்கள் காட்டி கொடுக்காம, சிலுவையில் அறையாம, பிலாத்து கை கழுவாம இருந்தா, பிலாத்தோட மனைவி கிளவுடியா புரோக்குல்லா அவங்க சொப்பனத்துல இந்த மனுஷனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க நீதிமான் சொன்ன பிற்பாடும் பிலாத் என்ன பண்ணாரு? கையை கழுவினார். இப்படிலாம் கையை கழுவினார். இப்படிலாம் நடந்தனாலதான் இவங்க எல்லாரும் சிலுவையை நோக்கி தான் இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போனாங்க. ஆமென். அப்ப இனிமே யாராச்சும் பகைப்பீங்களா? இனிமே யாராச்சும் பகைக்கப்பட்டா, அவமானப்படுத்தப்பட்டா நீங்க அவங்க மேல நேரா பகைப்பீங்களா? இல்ல அவங்க எல்லாரும் கிறிஸ்துவ நோக்கி நம்மளை கூட்டிட்டு போறாங்கன்னு நினைப்பீங்களா? உங்களை பகைக்கிறவங்க எங்க வேணா இருப்பாங்க. உங்க வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, சபையில, ஊழியம் செய்யற இடத்துல, எங்க வேணா நீங்க நினைச்சுக்கங்க, குடும்பத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாரும் உங்களை பகைக்கும் போது, உங்களுக்கு விரோதமா பண்ணும் பொழுது, நீங்க ஒரே ஒரு சிந்தை தான் இருக்கணும். இவங்க தேவனுடைய திட்டத்தை நோக்கி தான் என்னை கூட்டிட்டு போறாங்களே ஒழிய அவங்க மேல நமக்கு பகையே வரக்கூடாது. ஆமே. நீங்க இவங்க பகைக்கிற ஆளா இருந்தாதான் நீங்க உங்களை யாராவது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ரீடைரக்ஷன் பண்ணி உங்களை மேல தூக்கிடுவார். ஆமே. சரி, ஓகே. இப்ப கடைசி வசனம் 1 பேதுரு 4:1. இப்ப இவ்வளத்தையும் தேறிட்டீங்க. இந்த சிந்தையா தான் நீங்க இருக்கணும். இந்த தான் கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை. 1 பேதுரு 4:1. 1 பேதுரு 4:1. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா, ஒரு சிந்தையை ஆயுதமா அணிஞ்சுக்கன்றார். எதை நம்ம கன்னை எடுத்துட்டு போவோம் எதுக்கு? ஒரு யுத்தம் பண்றதுக்கு. ஒரு பெரிய பீரங்கி என்னென்னலாம் இருக்கு, பட்டயம் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் கவசங்கள்லாம் போட்டுட்டு போவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து பாடுபட்டார்ல, அந்த சிந்தையை நீங்க ஆயுதமா தெரிச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பாடுகளும் உங்களை பூரணப்படுத்தி தேவனுடைய திட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போகுது. இந்த பாடுகள் உங்களுக்கு இருக்கா? கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு பாடு இருக்கா? பிரச்சனை, போராட்டம் இருக்கா? அனுதினமும் சாகுறீங்களா? இதுதான் உங்களுக்கு ஆயுதமா நீங்க போட்டுக்கங்கன்ற. இந்த கிறிஸ்து பாடுபட்ட அந்த பாடுகளையே நீங்க ஆயுதமா நீங்க என்ன பண்ணணும்? அணிஞ்சுக்கணும். கடைசி அந்த வசனமே படிங்க, லாஸ்ட் லைனு. எதை ஆயுதமா அணிஞ்சுக்கணும்? அப்படிப்பட்ட சிந்தையை. எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டார்ல, அப்படிப்பட்ட சிந்தையே நீங்க போகிற பாதையில வருகிற பாடுகளை ஆயுதமா நீங்க தரிச்சுக்கங்கன்றார். ஆமே. இப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை தான் நமக்கும் இருக்கணும். ஆமே.